வணக்கம். கரூர் மாவட்டம் திருமுக்கொடலூரில் அமைந்துள்ள அகத்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றிய தொகுப்புதான் இது. இந்த கோவிலின் சிறப்புகள் பல உள்ளன. அவற்றை தான் நாம் இந்த தொகுப்பில் காணப்போகின்றோம். அகண்ட பிரம்மாண்டமான மதில் சுவர்களை கொண்ட இந்த கோவில் அகத்தியரால் உருவாக்கப்பட்டு வழிபடப்பட்ட மணல் லிங்கத்தை கொண்டுள்ளது. இது அகத்தீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகின்றது. மதில் சுவரை பார்க்கும் பொழுதே மதிமயங்கும் அளவிற்கான அழகு. இந்த கோவிலின் எழில்மிகு தோற்றம் காண்பவரையெல்லாம் தன்வசப்படுத்தி விடுகிறது. மரமே இல்லாமல் காணப்படும் இந்த கொடிமரத்தின் அழகை ஒருவேளை முன்னர் பார்த்திருந்தால் அதன் முழு அழகு தெரிந்திருக்குமோ என்னவோ என்று எண்ண வைக்கின்றது. இந்த கோபுரத்திற்கு உரிமையானவள் உமையாள் அஞ்சனாட்சியம்மன். இந்த கோவிலுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உள்ளதாக இந்த ஊர் பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஒரு முறை இந்த அஞ்சனாட்சியம்மன் கோவிலில் வந்து நின்று தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறவியே அத்துப்போகும் என்ற நம்பிக்கை காணப்படுகின்றது. அடுத்த பிறவி வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும் என்று எண்ணுபவர்கள் அஞ்சனாட்சியம்மன் ஆலயத்தை மிதித்தால் போதும் என்று இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். இந்த கோவிலின் அழகை வார்த்தைகளால் வர்ணிக்கவே இயலவில்லை. பிரம்மாண்டமான கற்கோவில் என்று இதனை கூறலாம். எவ்வளவு சிறந்த வேலைப்பாடுகள் அடங்கிய இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அதற்கான சான்றுகள் இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான இந்த கோபுரத்தை கொண்ட கர்ப்ப கிரகத்திற்கு உள்ளேதான் அகத்தியரால் உருவாக்கப்பட்ட மணல் லிங்கமான அகத்தீஸ்வரர் காணப்படுகின்றார். மிகவும் நுணுக்கமான வேலை நுட்பங்களை கொண்ட இந்த கோபுரம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து வந்து தற்பொழுது முழுவதுமாகவே சிதைந்து விட்டது என்று கூறினால் மிகையாகாது. தமிழர்கள் கட்டடக்கலையில் சிறந்தவர்கள் என்று மார்தட்டி சொல்லிக் கொண்ட நாம் இன்று நம் மூதாதையர்கள் விட்டு சென்ற இது போன்ற கலை பொக்கிஷங்களை நாமே அழிப்பதுதான் வேதனை அளிப்பதாக உள்ளது. கட்டிக்காக்க வேண்டிய பொக்கிஷங்கள் யாவும் இவ்வாறு அழிந்தால் தமிழனை பற்றி உலகு எவ்வாறு அறியும்? இந்த கோவிலின் கர்ப்பகிரகத்திற்கு பின்னால் பெயர் தெரியாத ஒரு சித்தரின் ஜீவசமாதி காணப்படுகின்றது. அந்த இடத்தை சுற்றிலும் மிகவும் வேலை நுட்பம் அடங்கிய சிற்பங்கள் ஆங்காங்கே சிதறி காணப்படுவதையும் நம்மால் காண முடிந்தது. இந்த கோவிலின் வலப்புறமாக பார்க்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான கோவிலிருந்து அழிந்ததற்கான சான்றுகள் காணப்பட்டன. அங்கு உள்ளவர்களிடம் விசாரித்த போதுதான் தெரிந்தது, இங்கு ஒரு முருகன் கோவில் முன்னர் இருந்ததாகவும் அது தற்பொழுது இடிந்து தரைமட்டமாகிவிட்டது என்றும் கூறப்பட்டது. இது நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த கோவிலின் அருகே 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிலை ஒன்றும் காணப்பட்டது. அந்த கொற்றவை சிலையும் கூட கேட்பதற்கு நாதியற்ற வகையில் மிகவும் சிதலமடைந்த நிலையிலேயே காணப்பட்டது. மேலும் இந்த கோவிலை சுற்றியே சிதலமடைந்து போன இந்த கோவில் மண்டபத்தின் தூண்கள் யாவும் சிதறி கிடக்கின்றன. இந்த கோவிலை பற்றி மேலும் கூற வேண்டுமானால் இந்த கோவிலின் சுற்றுச்சுவர் முழுவதும் பாண்டியர்களால் கட்டித்தரப்பட்டவை என்பதற்கான சான்றுகள் ஆங்காங்கே மீன் சின்னங்களால் காட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் அஞ்சனாட்சியம்மன் கோவிலின் முன் மண்டபத்தில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் யாவும் சிற்பங்களாகவே பொறிக்கப்பட்டுள்ளன. அதில் அகத்தியர் உருவாக்கிய மணல் லிங்கத்தை பற்றியும் மேலும் அந்த லிங்கத்தை தகர்த்தெறிய வாலி செய்த முயற்சிகள் குறித்தும் அது முடியாததால் கடைசியாக அந்த லிங்கம் அகத்தீஸ்வரராக காட்சியளித்தது குறித்துமான நிகழ்வுகள் யாவும் சிற்பங்களாகவே அழகான முறையில் காட்டப்பட்டுள்ளன என்றால் அது மிகையாகாது. நாம் பார்த்து கொண்டிருப்பது மிகவும் சிதைந்த போன நிலையில் காணப்படும் இந்த கோவிலின் உட்புற அமைப்பை தான். இன்றோ நாளையோ என்று தனது உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் இந்த சுவர்களை பார்க்கும் பொழுது பதறாத மனமெல்லாம் பதறித்தான் போகிறது என்றால் மிகையாகுமா என்ன? இந்த கோவிலை பற்றிய வரலாறுகள் பலவிதமாக சொல்லப்பட்ட போதிலும் இங்குள்ள கல்வெட்டுக்கள் பறைசாற்றும் விஷயங்கள் இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்றும் இந்த கோவிலுக்கான மதில் சுவர்கள் யாவும் பாண்டியர்களால் கட்டித்தரப்பட்டவை என்பதும் மேலும் இங்குள்ள சிறு சிறு கோவில்கள் யாவும் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த கல்வெட்டுக்களை மிகவும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திருமுக்கூடலூர் என்ற ஊர் பெயரின் விளக்கமும் இந்த கல்வெட்டுகளில் தெளிவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் அஞ்சனாட்சியம்மன் கோவில் குறித்த சிறப்புகளும் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதாகவே கூறப்படுகிறது.
பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல மன்னர்களால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான சான்றுகள் இங்கே கிடைக்கத்தான் செய்கின்றன. மேலும் கோவிலின் உள் நுழைந்தவுடன் வலது பக்கத்தில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருமண மண்டபம் ஒன்றும் காணப்படுகிறது. ஆனால் அது முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சில நூற்றாண்டுக்கு முன் வரை இந்த கோவில் அமராவதி ஆற்றின் அகோரத்தால் ஆற்று மணலால் மூடப்பட்டு கிடந்ததாக கூறப்படுகிறது. இதை கண்ட நம் மூதாதையர்கள் அந்த ஆற்று மணலையெல்லாம் அகற்றிவிட்டு இந்த அழகான பொக்கிஷத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தனர். ஆனால் இன்று நம் கண் முன்னாலே இது மண்ணாக போகின்ற அவலத்தை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் வேதனையான மற்றும் வெட்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த சின்னங்கள் எல்லாம் காக்கப்பட வேண்டியவை. காப்பது நமது கடமை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படும் வரை இது போன்ற தமிழர்களின் கலை பொக்கிஷங்கள் அழிவு நிலைக்கு சென்று கொண்டேதான் இருக்கும் என்பது தவிர்க்க முடியாத நிலை என்ற வருத்தத்துடன் எங்களது பதிவை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.